أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما تنفعهم شفاعة الشافعين. ஆகவே பரிந்து பேசுவோரின் எந்த பரிந்துரையும் நரகவாதிகளான அவர்களுக்கு பயனளிக்காது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஷஃபாஅத் பரிந்துரை செய்தல், நரகவாதிகளுக்கு பரிந்துரை செய்தல், அவர்களுக்கு மேற்கூறப்பட்ட இந்த 4 நபர்கள் வாழ்க்கையிலே தொழுகையே இல்லாதவர்கள், வாழ்க்கையில் உணவளிக்காமல் நீர் புகட்டாமல் இருந்தவர்கள், வீணான காரியங்களிலேயே மூழ்கி இருந்தவர்கள், மறுமையினாலே மறுத்தவர்கள், பொய்யாக்கியவர்கள். இந்த 4 நபர்கள் யார் என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரே வார்த்தையிலே ஒற்றை வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் இறை நிராகரிப்பாளர் என்றே சொல்லலாம். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த 4 நபர்களுக்குத்தான் இது விஷயமாக என்று தஃப்சீர் ஜாமியோ தஃப்சீரிலே கூறப்பட்டிருக்கின்றது. மேற்கண்ட 4 நபர்கள் அல்லாத மூமீன்கள் தொழுகையை விட்டு தொழுதிருப்பார். அந்த ஒரு தொழுகை வேண்டுமென்றே விட்டதற்கு காரணமாக அல்லது பாராமுகமாக மறந்த நிலையிலே ஏதாவது வேலையிலே இருந்ததன் காரணமாக விட்டிருப்பார். அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய தண்டனை கொடுப்பான். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நாளை மறுமை நாளிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் எல்லாம் சென்ற பிறகு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை இடத்திலே பேசலாம் என்று விரும்புவார்கள். இது எப்படி? சொர்க்கவாசிகளை நேரடியாக அவர்களிடத்தில் செல்வார்களா அல்லது நரகவாசிகள் இவரிடத்தில் வருவார்களா என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இருந்தாலும் சொர்க்கவாசிகள் என்ன நினைக்கின்றார்களோ அது நடக்கும். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா சொர்க்கவாசிகள் நாம் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று நாம் யாரை நினைக்கின்றோமோ அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? நேரடியாக காட்டுவான். அப்போ நம்ம சொர்க்கத்தில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? கொண்டு வருவான். நாம் என்ன நினைக்கின்றோமோ, எதை பேச வேண்டும், எதை பேசினாலும் சரி, அல்லாஹு தஆலா இடத்தில் கேட்டாலும் சரி, உடனடியாக அதை செய்து கொடுப்பான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வாசிகளுக்கு. அப்போ அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்திலே கேட்பார்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நரகத்தில் இருக்கும் ஒருவரை வேதனை செய்து கொண்டிருப்பார்கள். அவர் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே சொர்க்கவாசி ஒருவர் அவரிடத்திலே சென்று அவரிடத்தில் உமக்கு என்ன வேண்டும், என்ன விரும்புகின்றாய் என்று கேட்பார். அப்பொழுது அந்த நரகவாதி இந்தந்த தேதிகளிலே உமக்கு நான் நீர் புகட்டினேன், ஞாபகம் இருக்கின்றதா என்று கேட்பார். ஓ, அவரா நீனா, தெரியாமல் போச்சு, அப்படியா, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுபோல நான் நரகத்தினுடைய வேதனையில் இருக்கின்றேன், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசுங்கள். அப்போ அந்த சொர்க்கவாதி என்ன செய்வார்? அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார் இந்த நரகவாதிக்காக வேண்டி. இந்த நரகவாதி யார் என்று சொன்னால் முஸ்லிமான் நரகவாதி. முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகள் செய்திருப்பார். அந்த நன்மைகள் அடிப்படையிலே அல்லாஹ்விடத்தில் அவருக்காக வேண்டி இந்த முஸ்லீம் சொர்க்கவாதி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இவ்வாறு இன்னொரு சொர்க்கவாதி நரகவாதி இடத்திலே என்ன உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருந்தாய், இதுபோல உன்னுடைய நான் உலகத்திலே வாழும் பொழுது உனக்கு உதவு செய்வதற்கான தொழுகைக்காண்டி போகும் பொழுது உனக்கு தண்ணீரை என்ன செய்தேன்? உதவி செய்தேன். நான் தொழுகாவிட்டாலும் உனக்காக என்ன செய்தேன்? தொழுகைக்காக வேண்டி தண்ணீர் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், ஞாபகம் இருக்கின்றது. உடனே அவர் என்ன செய்வார்? அல்லாஹ்விடத்திலே இந்த சொர்க்கவாதி இந்த நரகவாதிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார். அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை ஹதரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். தஃப்சீர் ஹாசினிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இதுபோல பல்வேறு நபர்களுடைய பரிந்துரை, முதலாவது பரிந்துரை நபிமாருடைய பரிந்துரை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருப்பார்கள். சஜிதாவிலே இருக்கும் பொழுது
அல்லாஹு தாலா எழுந்திருங்கள் என்று சொல்லுவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன, என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக அதிகமாக இருப்பார்கள். இது நீண்ட நெடிய வரலாற்றினுடைய சம்பவங்கள் இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய ஷஃபாத் சம்பந்தமாக கூறும் பொழுது ஒவ்வொரு நபிமாரிடத்திலேயும் மக்கள் எல்லோரும் செல்வார்கள், மூமீன்கள் எல்லோரும் செல்வார்கள், எல்லா மக்களும் செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வார்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஏதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று கூறுவார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் சொல்வது சரிதான், நான் எவ்வாறு பரிந்துரை செய்வது, இல்லை நீங்கள் தான் முதல் மனிதர், அல்லாஹு தஆலா உங்களைத்தான் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கின்றான், அகில உலகத்தினுடைய முதலாவதாக மனிதர்களை உங்களை படைத்திருக்கின்றான் ரப்பு, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள், உங்களை சொர்க்கத்திலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். அதெல்லாம் சரிதான், அதுதான் சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னை படைத்தான், அதிலிருந்து நான் தவறு செய்து விட்டேனே, இல்லை அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானே, இருந்த போதிலும் நான் அல்லாஹ்வை சந்திப்பதிலே கொஞ்சம் எனக்கு வெட்கமாக இருக்கின்றது, எனக்காக நான் மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்வதில் எனக்கு கூச்சமாக இருக்கின்றது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். இப்படியாக ஒவ்வொரு நபிமாரிடத்திலேயும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இதுபோல நான் இந்த தவறு செய்து விட்டேன், அந்த வரலாற்றினுடைய ஒரு மனிதர் அடித்து விடுவார்கள், அதை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதுபோல ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பரிந்துரை கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் இதுபோல 3 பொய் சொல்லிவிட்டேன், அதை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான், அது வேறு காரணத்திற்காக சொன்னார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களும் இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்பார்கள், எல்லாம் சரிதான், என்னையே மக்கள் என்ன செய்துட்டாங்க, கடவுளை ஆக்கிட்டாங்க ஒரு பக்கம், எனவே நான் இயேசுநாதர் என்று என்னை மக்கள் எல்லாம் உலகத்தில் சொல்லிக்கொண்டு என்னை கடவுளை ஆக்கி விட்டார்கள், நான் போய் என்ன செய்வேன், அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்துரை என்ன செய்ய முடியாது, வேண்டுமென்றால் எல்லா நபிமார்களும் கடைசியாக சொல்வார்கள், இறுதி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செல்லுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செல்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிகளுக்கு, நரகத்தினுடைய பாவிகளுக்காக வேண்டி முஸ்லிமான இருக்கக்கூடிய நரகவாதிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை ஏற்றுக்கொள்வான். இப்படியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பல்வேறு நபருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். யார் யாருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளை பார்ப்போம். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானாக. எந்த பரிந்துரை இல்லாமல் அல்லாஹு தன் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. பரிந்துரை ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய பாக்கியத்தையும் பிறருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளை அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம்.